உள்ளேருந்து வெளியில் அழுதுட்டு வந்தேன். நான் இங்கே எப்போ அழுதேன்? கண்ணில் தண்ணி அப்படி எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அங்கேருந்து வந்து கொடன்னு இங்கேருந்து ஊற்றுது. நீ வந்த உடனே எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் காப்பிரைட் பிரச்சனையில் மாட்டிடக்கூடாதுன்னு வீடியோக்கு இடையில வாய்ஸ் ஓவர்ஸ் அடிக்கடி வந்துட்டுருக்கும். ஓகே, இந்த பிக் பாஸ் சீசன் வந்து நம்ம ஜிபி முத்துக்கு தனலட்சுமியால் பயங்கர பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ தனலட்சுமி வந்து ஒவ்வொரு வட்டமும் ஜிபி முத்தை ஹட் பண்ணும்போதெல்லாம் ஜிபி முத்தும் அழுதுகிட்டு இருந்தார். அதே நேரத்தில் ஜனனி வந்து சொன்ன ஒரு விஷயத்தில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம தனலட்சுமியும் ஒரு சில இடங்களில் வந்து அழுகாங்க. ஸோ இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தரும் அழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில் ஜிபி முத்து அழுகும்போது நீங்கள் நடிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை வேறு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த எபிசோட்ஸ் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போது ஹாட்ஸ்டார் 24/7 என்ன ஓடிக்கிட்டு இருக்குது நைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீன் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன சீனுன்னா, அவங்க அழுததை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயிஷா கிட்ட. ஸோ அந்த விஷயம் தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அதை தான் நீங்களும் பார்த்துட்ருக்குறீங்க. ஃபுல்லாக பாருங்கள். வந்து அவங்க போகலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன், அவள் அழுதுட்டு போகிறாங்க, கோச்சிக்கிட்டு போகல, கொஞ்சம் அழுவிட்டு எல்லோரும் முன்னாடியும் அழுகிறதுக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும்லன்றேன். அதுக்கு நான் போய் அழவா அப்படின்னு கேட்குறாரு ஜிகர். நான் என்ன பண்ண முடியும்? சரி, சொன்னதே சொல்லின்னு கொஞ்சம் நேரமாக பைத்தியம் பிடிக்குது எனக்கு, தயவு செஞ்சு விட்டுரு. நான் போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரிக்கு இன்றைக்கி டாஸ்க் வந்து ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம குக்கிங் டீம் வந்து 5 ஸ்டார் வேறு வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி பயங்கர லெவலில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு வந்து இதோட குறை எபிசோட்ஸை வந்து பார்க்கலாம் அப்படின்றத வந்து பிக் பாஸோட முடிச்சிருந்தாங்க நேற்று எபிசோடில். ஸோ அதுக்கான குறை வீடியோஸ் எல்லாமேவும் நானும் அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. 24/7 ஹாட்ஸ்டார்லேருந்து உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது முக்கியமான சீன்ஸ் வர்றதை நீங்கள் உங்கள்கிட்ட ஹாட்ஸ்டார் ப்ரீமியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க மட்டும் டிவியில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். மெயினான ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னால் வீடியோஸ் போடணுன்னா கூட அட்லீஸ்ட் இமேஜஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன்னாலும் பண்ணிடுறேன். நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் மறக்க வேண்டியது நீங்கள் மறந்துடாமல் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போனா மட்டும்தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டார்கெட் வந்து 1K சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அந்த 1K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சீக்கிரமாக அந்த 1K சப்ஸ்கிரைபரை மட்டும் கொண்டு வந்துடுங்க. தேங்க்யூ. நான் உள்ள கழுவுற டீமு, நான் கழுவுற இடத்துல தான் இருப்பேன். நாளைக்கு ஃபுல்லாக நீயே கழுகுறேன்றவல.